பொதுவாவே ஹிந்துஸ்ல இறந்து போனவங்களோட ஆத்மாவையோ, இல்ல வீட்ல எதனா ஒரு அமானுஷ்யம் வந்துச்சுனாலோ, இல்ல ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட யாருனா ஒருத்தவங்க நடந்து வராங்கன்னா, அவங்கள பின்தொடர்றத மோகினி, பேய், குட்டிச்சாத்தான் இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சு நம்ம கூப்பிடுவோங்க. அதுவே முஸ்லிம்ஸ்ல அந்த பேய வந்து ஜின்னுன்னு சொல்லுவாங்க. அதுலயே கெட்ட ஜின்னும் இருக்கு, நல்ல ஜின்னும் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்டின்ஸ்ல பிசாசு, சாத்தான்னு சொல்லுவாங்களாங்க. அதாவது ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள ஒரு சாத்தான் புகுந்துருச்சு, பிசாசு புகுந்திருக்குது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்குது. அவங்களுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ரே பண்ணி அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த பிசாசை விரட்டணும், சாத்தானை விரட்டணுங்கிற மாதிரி சொல்லுவாங்களாங்க. சென்னையில இருக்கிற ஆவடிங்கிற பகுதியில் ஒரு சர்ச் இருக்குதுங்க. இந்த சர்ச்சில் எப்பவுமே இந்த ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. சர்ச்சுக்கு வந்து நார்மலாக ப்ரே பண்ணுற போகிறது வேற. அதுவே யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல, இல்லை அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வர பாஸ்டர்ஸ் எல்லாருமே சாப்பிடாம பாஸ்டிங்கில் இருந்து அங்கே வந்து ஒரு பெரிய ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்களாங்க. ஐ மீன் அந்த ப்ரேயரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்குமாங்க. அந்த மாதிரி தான் ஆவடியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான சர்ச்சில் அன்னைக்கு ஒரு நாள் ப்ரேயர் நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸும் ரொம்ப முக்கியமானவங்க, அதாவது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அங்கே உள்ளுக்குள்ளேயே ஊழியம் செஞ்சு வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு எல்லாமே அங்கேயே செய்வாங்களாம். அப்படி அவங்க சாப்பாடு செஞ்சு எல்லாருமே உட்கார வச்சு பரிமாறுவாங்களாம். அந்த மாதிரி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு பையன் அங்கே இருக்கிற கூட்டு, பொரியல், சாப்பாடு, சாம்பார், ரசம், பிரியாணி இப்படி பல வகையான சாப்பாடில் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு பெனஞ்சி அந்த பையனோட ஆக்டிவிட்டீஸே எப்படி இருக்குன்னா டோட்டலி சேஞ்சுங்க. சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி அந்த பையன் பிஹேவ் பண்ணலை. அந்த பையனோட உடம்புக்குள்ள ஒரு பிசாசு இருக்குது. இது அங்கே இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுக்கும் தெரியுது. எல்லாரோட கண்ணுமே அந்த பையன் மேலே தாங்க இருக்குது. அந்த பையனோட அப்பா, அம்மா 2 பேருக்கு நடுவில் தான் அந்த பையன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அந்த பையனோட ஆக்டிவிட்டீஸே அவங்க எல்லாருக்குமே ஒரு மரண பயத்தை கொடுத்துருக்குதுங்க. அந்த பையன் முனி படத்தில் வர ராஜகிரண் சார் மாதிரி ஃபுல்லாகவே பெனஞ்சி கை முழுக்க எடுத்து சாப்பிட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி நக்கி ரொம்பவே ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணியிருக்கிறான். இதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே சாப்பாட்டில் கை வைக்காமல் ரொம்ப ஒரு மாதிரி கை கால்லாம் நடுக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று சொன்ன மாதிரி ப்ரேயரை ஆரம்பிக்கிறாங்க. மந்திரங்களை சொல்ல சொல்ல, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், மந்திரங்களை ஜெபிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த பையன் அங்கேருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் 2 பேர் அந்த பையனை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ஓடாமல் அவங்க 2 பேரையுமே தள்ளி விட்டுட்டு அந்த பையன் அந்த சர்ச்சை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. அந்த பையனை தேடி அங்கேருந்து ஒரு 4 பேர் கொண்ட குழு வெளியே போயிட்டு எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க. அந்த பையனை எங்கேயுமே காணோம். இப்போது அந்த சர்ச்சு ஒரு மாதிரி பரபரப்பான சூழ்நிலையில் இருக்குதுங்க. யார் அந்த பையன், அந்த பையனோட உடம்புக்குள்ளே அப்படி என்ன தான் போச்சு, அந்த பையனுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த சர்ச்சில் அப்படி என்ன தான் நடந்துச்சுங்கிறத பற்றி ஒரு விரிவான தொகுப்பை தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். இது சென்னையில் நடந்த ஒரு உண்மை கதைங்க. இதை என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு தான் ஷேர் பண்ணாங்க. அவங்க இப்போ ஜெர்மனியில் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி, அதாவது அவங்களோட பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. அவங்களோட வாழ்க்கையில் நடந்த இன்னும் 2 கதைகளை, அதாவது மொத்தம் 3 இன்சிடென்ட் இருக்குது. இந்த 3 இன்சிடெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி எங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இன்னொரு ஒரு ஹாப்பியான நியூஸை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சன் டாப் 200ல் 138ல் இருக்குதுங்க. ஹேஷ்டேக் 138, அதாவது ட்ரெண்டிங்கில் இருக்கிறோம் நம்ம இப்போது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவங்க, அதாவது 2000க்கும் மேலே அதில் வந்து பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம டாப் 200ல், அதுவும் ஹேஷ்டேக் 138ல் வர்றது ரொம்ப பெரிய விஷயங்க. இதை கொடுத்த உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள்ங்க. ஏன்னா என்னோட சைடு நான் வந்து நரேட் பண்ணுறது, நான் வந்து ஸ்டெப் எடுக்கிறது, நான் ஒரு பக்கம் எஃபர்ட் போடுறது, அதெல்லாம் எப்போ வந்து நம்ம எடுக்கிற எஃபர்ட் வந்து ஒரு இடத்துல சக்ஸஸ் ஆகும்னா அது ஆப்போசிட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணும்போது தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி
எனக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ கோஸ்டீஸ். இப்போது ஸ்பாட்டிஃபைல வந்து நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிடுங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பாட்டிஃபையோட லிங்க் கொடுத்துருக்குறேன். ஃபாலோ பண்ணாதவங்க உடனே போயிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஏஞ்சலின்ங்க. ஏஞ்சலின் இப்போ ஜெர்மனியில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பாஸ்ட்டில், அதாவது அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஃபுல்லாகவே அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க. அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே லவ் மேரேஜ் தான். 2 பேருமே கிறிஸ்டின் தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் சென்னையில் அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தான் வந்திருக்கிறாங்க. ஏஞ்சலினோட அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க 2 பேராங்க. 2 தம்பிங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து அவர் தான் படிக்க வச்சிருக்கிறாரு. அவர் தான் கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே சின்ன வயசில் தவறிட்டாங்க. ஏஞ்சலினோட அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாங்க. அது போக அவர் கஷ்டப்பட்ட அந்த காலத்தில் எல்லாருமே அவரோட கடவுளான இயேசு கிறிஸ்து தான் அவரோட கூட இருக்கிறதா அவர் நம்புறாரு. அவர் தான் அவர் கூடயே இருந்து எல்லாத்தையுமே, அதாவது அவரால் எல்லாத்தையுமே பண்ண வச்சிருக்கிறாருங்கிறதையும் அவர் நம்புகிற காரணத்தினால ரொம்பவே இறைபக்தியில் ஊர்ன ஒருத்தருங்க. அதே மாதிரி தான் ஏஞ்சலினோட அம்மா. அவங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அவங்க வீட்டில் இவங்க அப்பாவுக்கு இருந்த மாதிரியான சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்த காரணத்தினால அவங்களுமே கொஞ்சம் இறை வழிபாட்டில் ரொம்பவே ஊர்ன ஒரு பர்சன் தானாங்க. அவங்களோட லைஃப் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஏஞ்சலினுக்கு முன்னாடி முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு அக்கா பிறந்திருக்கிறாங்க. ஏஞ்சலினோட அப்பா மகேஷ் சின்ன வயசுலேயே அவங்களோட அப்பாவோட சொத்து எதையுமே விற்காம அதையும் பாதுகாத்துருக்கிறாரு. அது போக அவங்களோட தம்பிகளுக்கு தேவையான அந்த படிப்பு செலவாக இருக்கட்டும், சாப்பாடுக்கு தேவையான செலவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவரோட ஜாப்பை பார்த்து அதாவது அவருக்கு கிடைச்ச வேலையும் பார்த்துக்கிட்டு படிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. இது ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் மகேஷுக்கு இன்னொரு முகம் இருக்குதுங்க. எல்லா இடங்களுக்கும் போயிட்டு ஜெப ஊழியராக போவாராம். நீங்கள் உங்கள் சர்க்கிள்லேயே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. நிறைய சர்ச்சுக்கெலாம் போவாங்க, ஊரெலாம் போவாங்க. லைக் நம்ம முஸ்லீம் ஸ்டோரி ஒன்றில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இறை வழிபாடை, அதாவது அவங்களோட இறை வழிபாடை பற்றின ஒரு அந்த புரிதலை எல்லா ஊரில் இருக்கிற முஸ்லீம்ஸ் அந்த சமூகத்தினருக்கு வந்து தெரிவிக்கணும், நிறைய பேருக்கு வந்து அதை வந்து ஒரு படிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு ஊராக போவாராம். அவர் ஒரு பாஸ்டராங்க. இப்போது மகேஷ் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்த ஊரில் நல்லதும் நடக்கும். அதே நேரத்தில் சர்ச்லேயும் சரி, ஜெப கூட்டத்துலேயும் சரி, நிறைய பேய் பிடிச்சவங்கலாம் வருவாங்களாங்க. அப்பேற்பட்ட அந்த பேய் பிடிச்சவங்களுக்குலாம் ஆளாக நின்று பேய் ஓட்டுறது, அதாவது இறைவனோட சாட்சியாக அவங்களுக்கு வந்து பேய் ஓட்டுற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மகேஷ் பாப்பாராம். இந்த விஷயம் ஏஞ்சலினுக்கோ அவங்க அக்காவுக்கோ தெரியாதுங்க. அன்னைக்கு ஒரு நாள் சென்னையில் ஆவடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாங்க. சர்ச்சில் வச்சு இந்த கூட்டம் நடக்காது, ஒருத்தவங்களோட வீட்டில் வச்சு தான் நடக்கும். ஒருத்தவங்க இப்போ கிறிஸ்டினாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வீட்டில் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சண்டே இல்லை அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி எல்லாம் பார்த்து, இப்போ ஹிந்துஸ்லாம் எப்படி பூஜை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கிறிஸ்டின்ஸில் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து ப்ரே பண்ணுறது, அந்த குடும்பத்துக்காக ப்ரே பண்ணுவாங்க, அங்கே வரவங்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்துக்கு ஏஞ்சலின், அவங்களோட அக்கா, ஏஞ்சலினோட அம்மா, ஏஞ்சலினோட அப்பா, அவர் தான் மெயின். அங்கே மகேஷ் அவர் தான் பாஸ்டராக அங்கே வந்திருக்கிறாரு. அது போக அவர் கூடயே இன்னொரு 3 பாஸ்டர்ஸும் வந்திருக்கிறாங்க. இப்போது நார்மலாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்பவும் போல் ஜெபம் பண்ண எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ப்ரே பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் எல்லாருமே மேலே முக்காடு போட்டு தான் உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. ஆண்கள் எல்லாருமே நார்மலாக முட்டி போட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பையன், ஒரு 24 வயசு இருக்குமாங்க அந்த பையனுக்கு, அவங்களோட வீட்டில் இருந்து ஒரு துப்பட்டாவை எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டு உட்காந்து, அதுவும் ப்ராப்பராக உட்காரல, அதாவது முட்டிங்கள் போட்டோ இல்லை ஒரு ப்ரே பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மாதிரி இந்த பேய் பிடிச்சவங்களெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, கை கால்லாம் ஒரு மாதிரி நெளிஞ்சு கொடுத்துக்கிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸே பார்க்குறவங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுக்குங்க. அதுவும் புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி என்னடா இவன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த பையன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயந்து போய் ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஏஞ்சலினும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுப்பாங்க. அப்படி தான் இந்த பொண்ணு மேலே வந்து இடிக்கும் போது இந்த பொண்ணு கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. எல்லாருமே கூட்டத்தில் விலகி இருக்கிறாங்க. ஒரு பையன் மட்டும் ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி லேடிஸ் வாய்ஸும் பையன் வாய்ஸும் சேர்ந்த ஒரு வாய்ஸில், வேணாம் போதும், வேணாம் போதும், நான் வெளியே போகிறேன், என்னை விட்டுரு, வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக பேய் படம் பார்த்துருக்குறாங்க, எவ்வளவோ கதைகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் முதல் தடவை பேய் பிடிச்ச ஒரு பையனை, அதாவது அந்த பிசாசு பிடிச்ச அந்த பையனை லைவாக பார்க்குறாங்க.
அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களையுமே அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாருமே வெளியே போக சொல்கிறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு போயிடுறாங்க. உள்ளே இருக்கிறவங்க அடல்ட்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போது ஏஞ்சலினோட அப்பா மகேஷ் எந்திரிச்சு அந்த பையனோட நெத்தியில் ஒரு சிலுவையை வச்சு இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அது போக கையில் இருக்கிற ஹோலி வாட்டரையும் தெளிக்க ஆரம்பிக்கிறாரு. நார்மலாக நெளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த பையன் இப்போ ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணுறான். என்னை விட்டுரு, நான் போகணும், என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த பையனோட தலையில போட்டிருந்த அந்த துப்பட்டாவை எடுத்து அந்த பையனை கையை வச்சு கிழிக்கிறாங்க. இவரோட கழுத்தையும் நெரிக்கிறான். சுற்றி இருக்கிற அந்த 3 பாஸ்டர்ஸும் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒரே மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க. இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை சுற்றி இருக்கிறவங்களும் அதை சொல்லும் போது அந்த பையனுக்கு காதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குதுங்க. வேணா விட்டுருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கத்துறான். அந்த பையனோட கண்ணுலாம் மேலே போகுது. இப்போது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏஞ்சலினுக்குள்ள பயமும் இருக்குது, அதே நேரத்தில் கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையும் வருதுங்க. என்னடா அது, இப்படி நம்ம வந்து லைவாக பார்த்ததே கிடையாது, முதல் தடவை பார்க்குறோம். அப்படி இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளே இருக்க பிடிக்கல, பயம் வருது. ஏன்னா இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் நைட்டு அவங்களால தூங்க முடியாதுங்கிற பட்சத்தில் வெளியே ஓடி வந்துடுறாங்க. அப்போ அவங்க அக்காவும் பின்னாடியே ஓடி வராங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது தான் அவங்க அம்மா கிட்ட கேட்ட விஷயங்களெல்லாம் அவங்க அக்கா ஏஞ்சலின் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்போ உள்ள ஒரு பையனுக்கு பேய் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த பையன் ரொம்பவே நல்ல பையனாங்க. அவங்களோட வீடு யாசர்பாடியில் இருக்குதான். யாசர்பாடியில் அந்த பையன் ரொம்பவே ஜென்யூனான, ரொம்ப ஒரு டீசெண்டான பையனாங்க. யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டானா, அப்பா அம்மா பேச்சுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பானா, மதிப்பு கொடுப்பானா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சண்டை போட மாட்டானா, ஸ்கூல்லையும் கெட்ட பேர் கிடையாதான், காலேஜ்லேயும் கெட்ட பேர் கிடையாதான். அப்படி இருக்கிற அந்த பையன் அன்னைக்கு நைட்டு தேட்டருக்கு போயிருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தேட்டருக்கு போயிருக்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போனதுக்கப்புறமா அந்த பையன் மட்டும் தனியாக தான் பைக்கில் வந்துட்டு இருந்திருக்கிறான். அந்த நேரம் அந்த பையன் ஒரு சுடுகாடை கிராஸ் பண்ணி தாங்க வந்திருக்கிறான். அந்த சுடுகாட்டை அந்த பையன் கிராஸ் பண்ணி வரும்போது அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்குதுங்க. லைக் யாரோ ஒருத்தவங்க அவனை கடந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குது. இருந்தாலும் நேராக அவனோட வேயை பார்த்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பையனோட குடும்பமும் கிறிஸ்டின் குடும்பம் தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து இந்த இயேசுவோட வசனங்கள்லாம் எழுதியிருப்பாங்களாம். இயேசுவோட வசனங்கள், அப்புறம் அவரோட ஃபோட்டோ, அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அந்த சிலுவை இதெல்லாம் வச்சு அந்த செட்டப்பில் இருக்குமாங்க. இந்த பையன் வெளியே வந்து பைக்கை நிப்பாட்டினவன் உள்ளே வரும்போது, வீட்டுக்குள்ளே வரும்போதே வெளியே ஒட்டியிருக்கிற அந்த ஸ்டிக்கரை கிழிச்சிடுறான். கிழிச்சிட்டு கையில் அப்படியே ஒரு மாதிரி கசக்கிக்கிட்டே தான் உள்ளே வரான். என்னம்மா அது, இதெல்லாம் வெளியே வந்து ஒட்டி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முன்னாடியே கிழிச்சு தூக்கி போடுறான். இது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. ஏன்னா அந்த பையன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி அவங்களோட வீட்டில் பார்த்ததே கிடையாது அவங்க அம்மா. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், இதெல்லாம் இதுக்கு வீட்டுக்குள்ளே ஒட்டி வச்சிருக்கிற, செவத்தை வந்து ஏன் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா வசனங்களையுமே கிழிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவங்க அம்மாவுக்கு லைட்டாக கோபம் வருது. டேய் தம்பி, அப்படி பண்ணக்கூடாதுப்பா, அப்பா வர டைம் ஆயிடுச்சு, தேவையில்லாமல் நீ வந்து அப்பா கிட்ட அடி வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் மேலே கை வைப்பானா, ஓம் புருஷனா, வச்சிருவானா அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருந்த ஒரு பையன் அப்பாவை அவன் இவன் பேசும்போது அவங்களோட அம்மாவுக்கு எவ்வளோ கோபம் வரும். இப்போது எந்திரிச்சு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் திருப்பி அவங்க அம்மாவை அடிக்க ஆரம்பிக்கிறான். கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு இதுக்கு மேலே உனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா அழுதுகிட்டே அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு கதவு மூடிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா நைட்டு வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த மேலே வச்சிருந்த சிலுவை, இவங்க வச்சிருந்த அந்த ஹோலி வாட்டர், இறை வழிபாட்டுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து என்னென்னலாம் ஒட்டி வச்சிருக்கிறாங்களோ அந்த ஸ்டிக்கர்ஸ், இது எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டு நடு வீட்டில் ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறானாங்க. அவனோட ஆக்டிவிட்டிஸே சரி கிடையாது, அவனோட பிஹேவியரே அது கிடையாது. இது முழுக்க முழுக்க வேற யாரோ ஒருத்தவங்க அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு உணர்வை அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்குது. அவங்க அப்பா எதுவுமே கேட்கல அந்த பையன்கிட்ட. நேராக போயிட்டு கிச்சனில் அவருக்கு சாப்பாடு போட்டு நேராக அவரோட ரூம்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு எதுவுமே சொல்லாமல் அன்றைக்கி நைட்டு கதவு மட்டும் லாக் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பையனோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பிசாசு இருக்குது. அன்னைக்கு நைட்டு அந்த பையனோட அப்பா அம்மா 2 பேருமே அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அதாவது ரூம்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. மெயின் டோரை அவங்க அப்பா லாக் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அன்றைக்கி நைட்டு முழுக்க தூங்காமல் வெளியவே தான் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. இப்போது ஆல்ரெடி சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டாரு, அவங்க விடிய காலையில் வரேங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இவர் கால் பண்ண அந்த பாஸ்டர்ஸ் யாருமே, அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் யாருமே இங்கே அவைலபிளாக இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் காலையில் வந்துடுவோம், அது வரைக்கும் அந்த பையனை வெளியே மட்டும் போக விட்றாதீங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வெளிகேட்டை லாக் பண்ணி உங்கள் அப்பா பூட்டோட சாவியவும் மெயின் டோரோட சாவியவும் எடுத்துகிட்டு அவரோட ரூம்குள்ளே வந்துட்டார். நைட்டு ஒரு 1 மணி இருக்குமாங்க. பயங்கரமாக அவங்களோட ரூம் டோரை வந்து அந்த பையன் கதவை உடன்னு உடைச்சிருக்கிறான்.
இவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி படபடன்னு வந்து எங்க பயமா இருக்குதுங்க, என்னமோ எதுவும் சொல்லிட்டு பார்ப்போங்கன்னு சொல்றாங்க. இல்லம்மா, கதவை திறக்க வேணாம், என்ன நடந்தாலும் கதவை திறக்க வேணாம், அவனே கொஞ்ச நேரத்தில் அமைதியாகி படுத்துருவான். ஏன்னா ஏசப்பாவோட அந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், சில விஷயங்கள்லாம் அவங்களோட ஹாலில் எட்டாத தூரத்தில் வச்சிருக்கிறாங்க, மேலெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்களாம். மேபி அதை கூட அந்த பையன் எடுத்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த அளவுக்கு இவன் போக மாட்டான், அவனோட உடம்புல இருக்கிற பிசாசு விடாது, அந்த அளவுக்கு பண்ணாதுங்கிற நம்பிக்கையில் தான் இவங்க அமைதியாக உள்ளே உட்காந்துருக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த சத்தமும் கேட்குதுங்க. ஃபோட்டோவை எடுத்து கீழே போட்டு உடைக்கிற சத்தம் கேட்குது. எட்டாத உயரத்தில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை எப்படி அந்த பையன் ஏறி எடுத்தாங்கிறதும் அவங்க அப்பாவுக்கு தெரியலை. இதுக்கு மேலே காம்டவுனாக இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பெல்ட் எடுத்துகிட்டு வெளியே போயிருக்கிறாருங்க. பெல்ட் எடுத்துகிட்டு அவங்க அப்பா வெளியே போகும்போது அந்த பையன் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்து இப்படி முட்டிங்கால் போட்டு அழுதுட்டு இருந்துருக்குறாங்க வெளியே ஹாலில் உட்காந்து. அவங்க அப்பாவுக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரோட பையன் பாவமாகவும் இருக்குது. என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு கிட்டக்க போகும்போது அந்த பையன் அழுதுகிட்டே, அப்பா பசிக்குதுப்பா, சோறு போடுறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போது அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா நீ அவனுக்கு சாப்பாடு போடலையா, அவன் சாப்பிட்லையான்னு கேட்கும்போது, ஆமாங்க, வந்தோடனே அவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணால் அதனால தான் பயந்துட்டு நான் உள்ளே வந்துட்டேன். ஆல்ரெடி அவங்க ஒரு குக்கருக்கு சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கிறாங்க நைட்டுக்குன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த பையனுக்கு சாப்பாடு போடுறதுக்காக அவங்க அப்பா கிச்சனுக்கு போகிறாருங்க. நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா இந்த வீட்டுக்கு வந்ததுமே கிச்சனில் போயிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு தான், அதாவது சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவங்க ஒய்ஃபையும் சாப்பிட வச்சுட்டு அவரும் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லா கதவு ஜன்னலையும் லாக் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிட்டாருங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த சாப்பாடை போடும் போதே அந்த குக்கரில் முக்கால்வாசி சாப்பாடு இருந்திருக்குது. இப்போது அந்த குக்கரில் சாப்பாடு எதுவுமே இல்லைங்க. ஆல்ரெடி இந்த பையன் தட்டில் சாப்பாடுலாம் போட்டு வீட்டில் மீன் குழம்பு வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோ மீனில் அவங்க அப்பா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் மீன் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு சாப்பிட. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீதி இருக்கிற எல்லா மீனையும் ஒரு சொட்டு கூட வைக்காமல் அந்த பையன் காலி பண்ணியிருக்கிறான். ஆனால் அப்படியே அந்த பையனுக்கு இப்போ பசிக்குதுங்க 2 மணிக்கு. இப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவருக்கே ஒரு மாதிரி பயம் கொடுக்குதுங்க. இங்கே பாரு, நீ யார் என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பையனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை விட்டுட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அது எந்திரிச்சு ஒரு மாதிரி க்ரீப்பியாக அந்த பையனோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா சிரிச்சிருக்குதுங்க. அந்த பையனோட வாய்ஸும் இன்னொரு வாய்ஸும் சேர்ந்து கேட்டிருக்குது அவங்க அப்பாவுக்கு. இப்போ அவங்க அப்பா அவங்க அம்மாவை திட்டி ரூம்குள்ளே போக வைக்கிறாரு. நீ வராத, என்ன சத்தம் கேட்டாலும் வெளியே வராத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை பெல்ட்டை வச்சு அடின்னு அடிச்சிருக்கிறாருங்க. அடித்ததுக்கப்புறமா அந்த பையன் கொஞ்சம் கூட அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாமல், அதாவது அழுகாமல் வலிக்குதுப்பான்னு சொல்லாமல் அவங்க அப்பா கையவே பிடிச்சி பரண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி கோபப்படுறான், ரொம்பவே ஒரு மாதிரி வெறியாகிறான். இப்படி வெறியாகி அந்த பையனை அவங்க அப்பா பார்த்ததே கிடையாது. அவங்க அப்பாவே அடிக்கிறத ஒரு கடத்துக்கு மேலே நிப்பாட்டிட்டு, எப்பா சாமி கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருப்பா, பேசாமல் படுப்பா, எதுனாலும் காலையில் பேசிக்கலாம்ப்பா, பேசாமல் இருப்பான்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சினாலும் அது கேட்குற மாதிரி இல்லைங்க. அந்த பையனோட அப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் இருக்கிற பைபிளை எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் கையில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போது வேணான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இப்போது நீ மட்டும் ஒழுங்காக ஒரு இடத்துல படுக்கலைன்னா நான் அந்த பைபிளில் இருக்கிற வசனங்களை படிக்க ஆரம்பிப்பேன், நான் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டி தான் அந்த பையனை தூங்க வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அந்த பையன் தூங்கிடுறாங்க. ஒரு 3-3:30 மணி இருக்குமா விடிய காலையில். அந்த டைமில் மறுபடியும் அவங்களோட கிச்சனில் பாத்திரங்களெல்லாம் கீழே போட்டு உடைக்கிற மாதிரி இப்படி பயங்கரமாக சத்தம் கேட்குதுங்க. இப்போ அவங்க அப்பா ஹாலில் அந்த பையனை மடியிலேயே படுக்க வச்சு அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் சாஞ்சி படுத்து தூங்கிட்டாரு. அவங்க அம்மாவும் ஹாலில் இருக்கிற சோஃபாலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு தான் அவங்க அப்பா எந்திரிக்கிறாரு. அந்த பையன் மடியில் படுத்திருக்கல, அவங்களோட ஒய்ஃபும் எந்திரிச்சிடுறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ளே போய் பார்த்தா அந்த பையன் மேலே சட்டை போட்டிருக்கிறான், கீழே வந்து ட்ராக் பேண்ட் தான் போட்டிருந்துருக்கிறான். ஆனால் இப்போது அவங்க அம்மாவோட உள்பாவாடையை எடுத்து கட்டியிருக்கிறானாங்க. பாவாடையை கட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி விகாரமாக பிஹேவ் பண்ணியிருக்கிறான். லைக் நம்ம இந்த காஞ்சனா படத்தில் வந்து ராகவலாரன்ஸ் அண்ணா வந்து பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி பொண்ணு மாதிரியே பிஹேவ் பண்ணியிருக்கிறான் அந்த பையன். பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் சாப்பாடு இல்லையா, எனக்கு பசிக்குது, எதனா பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு கரெக்டாக 4-4:30 மணி வரைக்கும் இவங்க ரொம்பவே படாத பாடுபட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா பாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. 5-5:30க்கெலாம் இவங்களோட வீட்டுக்கு பாஸ்டர்ஸ்லாம் வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அவனோட உடம்புக்குள்ளே உண்மையாகவே ஆத்மா இருக்குதா இல்லை அப்பாவையும் அம்மாவையும் ப்ராங்க் பண்ணானாங்கிற அளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருக்கிறான் அந்த பையன். அதாவது அந்த நடிப்பு எப்படி இருக்குன்னா, இவ்வளோ நேரம் எதுவுமே நடக்காத மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு எப்பவும் போல் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு வரவங்களுக்கும் மரியாதை கொடுத்துக்கிட்டு அந்த பையன் பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது வீட்டுக்கு வந்து அந்த பாஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த பையனை உட்கார வச்சு ஜெபம் பண்ணுறாங்க, ஹோலி வாட்டர்லாம் தெளிக்கிறாங்க. அந்த பையனோட கழுத்தில் ஒரு ஜெபமாலையும் போட்டு விட்றாங்க. அப்பையும் அந்த பையன் எதுவுமே பண்ணலை. அதாவது இவங்க அப்பாவையும் அம்மாவையும் எந்த அளவுக்கு படாத பாடு படுத்தினானோ அந்த மாதிரி அந்த பையன் பிஹேவ் பண்ணலை. அவங்க அப்பாவுக்கே ஒரு டவுட் வருது,
என்னடா அது ஒருவேளை இவனோட உடம்புக்குள்ள வந்து அந்த பிசாசு இவனை விட்டுட்டு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நம்பிடுறாருங்க. இப்போ அந்த பாஸ்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஈவினிங்கா அந்த சர்ச்சுக்கு வர சொல்றாங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரேயர் பண்றாங்க அப்படின்னா அங்க வர பாஸ்டர்ஸா இருக்கட்டும், ஜெப ஊழியர்களா இருக்கட்டும், எல்லாருமே பாஸ்டிங்ல இருந்து வருவாங்களாங்க. அப்படிதான் அன்னைக்கு ஈவினிங்கா அவங்களோட சர்ச்சில் வச்சு அந்த ஒரு ப்ரேயர் நடக்குது இந்த பையனுக்காக. இந்த பையன் அந்த ப்ரேயர் நடக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. அது போக அமைதியாக தான் உட்காந்துருக்கிறாரு. அமானுஷ்யமாக ட்ரீட் பண்ணலைங்க யாரையுமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பையனோட உடம்புலேருந்து உண்மையாகவே அந்த ஆத்மா போயிடுச்சு போல், அந்த பிசாசு வந்து நம்ம பையனை வந்து விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. அன்றைக்கி அந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமா அதே சர்ச்சில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இந்த பையன் இருக்கிற கூட்டு பொரியல் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பிணைஞ்சி இந்த பையன் ஆஸ் யூஸ்வல் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அதே மாதிரி சாப்பிட்ருக்குறான். அது போக சாப்பிட்ட கையை கூட கழுவாமல் அப்படியே படுத்துருந்துருக்குறாங்க அந்த இடத்துல. அதாவது உட்காந்துருக்கிற சேர்லேருந்து அப்படியே கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் அப்படியே கையை விரித்து படுத்துருக்கிறான். கையை கழுவவே இல்லை, பயங்கரமாக பர்ப் பண்ணியிருக்கிறான். அதாவது பயங்கரமாக ஏப்பம் விட்டுருக்கிறான். ஏப்பம் விட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே படுத்துருந்துருக்குறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே ஒரு மாதிரி கொலை நடுங்கி அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாருமே ஓடி வந்து அந்த பையனை பிடிக்கும்போது அந்த பையன் அந்த சர்ச்சை விட்டு வெளியே ஓடிடுறான். இப்போ அந்த பையனை தேடி நிறைய பேர் வெளியே போயிருக்கிறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடுறாங்க, இவங்க ஒரு பக்கம் தேடுறாங்க. ஆனால் அந்த பையன் கடந்து வந்த அந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, அங்கே அந்த சுடுகாட்டுக்கு வெளியே ஒரு ஓரத்தில் சகதியில் போயிட்டு படுத்துருந்துருக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து இந்த பையன் யார் என்னன்னு தெரியாமல் போலீஸ்கிட்ட சொல்லி, போலீஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த பையன் தான் சொல்லிட்டு உங்களோட வீட்டில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இப்போது அந்த பையனுக்கு மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனோட உடம்புக்குள்ளே இருக்கிறது யார், எதனால் அந்த பையனை பிடிக்கணும், நல்லா இருந்த பையனோட வாழ்க்கையில் எதனால் அது விளையாடணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தாலும் அந்த பையனை ஒரு வாரத்துக்கு அவங்களோட கண்காணிப்பில் வச்சு, அதாவது அந்த பாஸ்டர்ஸோட கண்காணிப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஆத்மாவை ஓட்ட முடியுமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பையனோட அப்பா அவருக்கு தெரிஞ்ச 3 பாஸ்டர்ஸை வர வச்சார் இல்லையா, அந்த சர்ச்சில் வச்சு இந்த பையனுக்காக எல்லாருமே ப்ரே பண்ணாங்க இல்லையா. இப்போ வரைக்குமே ஏஞ்சலினோட அப்பா மகேஷ் இந்த கதைக்குள்ளே வரலைங்க, இந்த பையனோட கதைக்குள்ளே வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கிற பாஸ்டர் ஒருத்தர் மகேஷ் அவரை பற்றி கேள்விப்பட்டு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குது, பிசாசு பிடிச்சிருக்குது, அந்த பையனோட உடம்புலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவோட கிருபையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மகேஷ் இப்போ தான் அந்த பையனோட வாழ்க்கைக்குள்ளே போகிறாருங்க. இப்போ தான் முதல்ல மகேஷ் கிட்ட, அதாவது அந்த வீட்டில் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஒரு வீட்டில் வச்சு அந்த பையனோட உடம்புக்குள்ளே இருக்கிற பிசாசு அதோட சுயரூபத்துக்கு வருது. அது ஒரு பொண்ணுங்கிறத இவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க அம்மாவோட உள்பாவாடையை எடுத்து கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பொண்ணு மாதிரியே பிஹேவ் பண்ணது ஒன்று. 2வது, இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ப்ரேயர் மீட்டிங் அப்போ மகேஷ் எல்லாருமே உட்காந்துருக்கும் போது இந்த பையன் வந்து முக்காடு போட்டு ஒரு மாதிரி உட்காந்து இருந்திருக்கிறான். அப்போது அது ஒரு பொண்ணுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருதுங்க. இப்போது ஜெபம் பண்ணி அவன் மேலே ஹோலி வாட்டர்லாம் தெளித்து மகேஷ் அவங்களோட டீம், அதாவது அவங்களோட பாஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பையன்கிட்ட கேட்கும்போது அந்த பையனோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு பேசுதுங்க. அதாவது அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையை நல்லா வாழலான்னு சொல்லிட்டு ஆசைப்படும் போது அந்த பொண்ணுக்கு வேலை கிடச்சிருக்குது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஐடி வேலை கிடச்சிச்சுங்கிற சந்தோஷத்தில் அந்த பொண்ணு ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு காரில் பேச்சுலர்ஸாக சேர்ந்து குடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்டின காரணத்தினால நிதானம் இல்லாமல் இந்த பொண்ணு மேலே வந்து ஏற்றி இந்த பொண்ணு ஸ்பாட் அவுட்டாங்க. துடிக்க இறந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணோட ஆத்மா அங்கே அந்த சுடுகாட்டிலே தான் இருந்திருக்குது. இப்போ இந்த பையன் இந்த பக்கமாக வரும்போது இந்த பையனோட சோல் ஒரு பியூர் சோல். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், யாரோட வம்பு தும்புக்கும் போக மாட்டான், இவனோட வாழ்க்கையை மட்டும்தான் இவன் வாழ்வான், அப்பா அம்மாவுக்கு ஒபீடியண்ட்டாக இருப்பான். இன்னொன்று, அந்த இறந்து போன பொண்ணோட பேர் மோனிஷாங்க. அந்த மோனிஷாவோட கண்ணீரஞ்சலி போஸ்டர் அந்த சுடுகாட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு வாலில் ஒட்டி இருக்கிறாங்க. அதை பார்த்து இந்த பையன் இறக்கப்படுறான். உச்சி கொட்டிக்கிட்டு இந்த பொண்ணு இந்த இவ்வளோ யங் ஏஜ்லேயே இறந்துட்டாங்க, பாவம், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்காக இறக்கமும் பட்டிருக்கிறான். அப்படி இருக்கிற ஒரு சோல் எனக்கு வேணும். அவனோட உடம்புக்குள்ளே வந்து நான் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அது எல்லாத்தையுமே நான் வாழ ஆசைப்பட்றேன். அது போக நான் வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறமா இந்த பையனை என் கூடயே கூட்டு போயிடலான்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இவனோட உடம்புக்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பிசாசு சொல்லுதுங்க. இப்போது அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாரோட துணையோட மகேஷ் அந்த ஆத்மாவை ஓட்டுறாருங்க. அந்த பையனோட உடம்புலேருந்து அந்த ஆத்மாவை பிரித்து எடுத்துடுறாங்க. இப்போது அந்த பையனோட கழுத்தில் ஒரு ஜெபமாலையை போட்டு
அவனுக்கு உண்டான அந்த விஷயங்கள்லாம் கையில் கொடுக்குறாங்க. தினமும் நீ இந்த பைபிளை படிக்கணும், வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து ப்ரே பண்ணணும், உனக்கு எதனா நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்காத, நீ பாட்டுக்கு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிரு, ஏசப்பாவை மனசில் நினைன்னு சொல்லிட்டு அந்த பையனோட கஷ்டத்தை நீக்கிடுறாங்க. இதுதான் ஏஞ்சலின் அவங்களோட லைஃப்பில் நடந்த முதல் சம்பவங்க. இதுக்கப்புறமா இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க அப்பா யாருங்கிறத அவங்களும் அவங்களோட அக்காவும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பிசாசு சாத்தான் இதெல்லாம் ஓட்டுறதையுமே அவங்க அப்பா ஒரு பணியாக செஞ்சிட்டு இருக்கிறாருங்கிறது அதுக்கப்புறமா தான், இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரிய வருதுங்க. இதோட ஃபஸ்ட்டு சம்பவம் முடிஞ்சது. 2வது சம்பவம் ஏஞ்சலின் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்திருக்குதுங்க. ஏஞ்சலின் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு அப்பப்போ ஹார்ட்டில் பிரச்சனை வருமாங்க. அதாவது பெயின் வர மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவாங்களாம். டாக்டர்ஸ்மே சில மெடிசின்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை அவங்க அப்பா எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏஞ்சலினோட அம்மா ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் நர்சிங் இருக்கிறாங்க, அதாவது நர்ஸாக இருக்கிறாங்க, சீஃப் நர்ஸாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அம்மா கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்களாம், துர்கான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஐயங்காராங்க. அவங்க இவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். எப்பயுமே அந்த துர்காங்கிற ஆன்ட்டி இவங்களோட வீட்டுக்கு வருவாங்களாம், அவங்க அம்மா கூட வீட்டுக்கு வருவாங்களாம். இவங்களோடலாம் நல்ல பழக்கமாங்க. ஏஞ்சலின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போல்லாம் அந்த மொபைல்லாம் கிடையாதாங்க. ஏஞ்சலின் வீட்டில் வந்து லேண்ட்லைன்லாம் இருக்குமா. லேண்ட்லைனில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் வருமா, அந்த துர்கா ஆன்ட்டி தான் பண்ணுவாங்களாம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசுவாங்களாங்க. என்ன தான் பேசுவாங்கன்னே தெரியாதான். அவங்க அப்பா கலாய்ப்பாராம், எப்போ பார்த்தாலும் 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பா, அவள் வந்து 3/4 மணி நேரம் ஆண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ப்பாங்களாம் துர்காங்கிற ஆண்டியை. எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் துர்கா ஆண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரலை. ஏஞ்சலினோட அம்மா துர்கா ஆண்டிக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஏஞ்சலினோட அப்பா தான் பண்ணுறாரு அவரோட வீட்டிலேருந்து. துர்கா ஆண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வர வழியில் அடிபட்டு, ஒரு லாரியில் அடிபட்டு ஸ்பாட் அவுட்டு இறந்துட்டாங்க. இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா ஏஞ்சலினோட அம்மா ஒரு மாதிரி கிறுகிறுப்பாகி தலையெல்லாம் ஒரு மாதிரி சுற்றி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ ஏஞ்சலினோட அம்மாவால் துர்கா ஆண்டி இறந்ததை ஏற்றுக்க முடியலைங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போகலை. அடுத்து மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் கொஞ்சம் சொல்கிறாங்க, ஏஞ்சலினோட அப்பாவும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, ஆறுதலாக பேசுகிறாங்க. அவருக்கு உடம்பு முடியாத பட்சத்தில் இவங்க மட்டும்தான் வேலைக்கு போயே ஆகணுங்கிற பட்சத்தில் இப்போ அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் நார்மலாக போக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஏஞ்சலினோட அம்மாவுக்கு நைட் ஷிஃப்டாங்க. மிட் நைட் ஒரு 12-12:30 மணிக்கு தூக்கம் வந்திருக்குது. ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க அவங்க கூட, இவங்க தான் சீஃப் நர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள உட்கார வச்சுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குமா. அங்கே ஒரு குயின் சைஸ் பெட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுங்கிறனால. அங்கே போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க. இவங்க உள்ளே போகும்போது அந்த ரூமில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பேசாமல் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்தில் இந்த பான்ஸ் பவுடரோட ஸ்மெல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி பான்ஸில் ஒரு க்ரீம் இருக்குமாங்க. அதை அந்த ஆன்ட்டி தான் யூஸ் பண்ணுவாங்களாம். பொதுவாகவே அந்த ஆன்ட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போதே துண்டாக கண்டுபிடிப்பாங்களாம் துர்கா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த க்ரீமோட ஸ்மெல் அந்தளவு ஹெவியாக இருக்குமாங்க. அந்த ஸ்மெல் இவங்க படுத்துருக்கிற அந்த ரூம்குள்ளே வர ஆரம்பிக்குது. இப்போது ஏஞ்சலினோட அம்மா துர்கா ஆண்டி இறந்து போனதையே மறந்துடுறாங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறனால, ஏய் துர்கா வந்துட்டியா, பேசாமல் பர்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பக்கத்தில் அவங்க வந்து படுக்கிறாங்க. அது நல்லாவே ஏஞ்சலினோட அம்மாவால் உணர முடியுதுங்க. இப்போ நம்ம ஒரு பெட்டில் படுத்துருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க தலகாணியில் வந்து படுத்தாங்கன்னா நம்மளால் நல்லாவே உணர முடியும். அந்த ஒரு லைட்டாக ஒரு அமுங்கி இப்படி எந்திரிக்கும் இல்லையா, அந்த உணர்வுலாம் இவங்களுக்கு இருந்திருக்குதுங்க. ஒரு 2 செகண்டுக்கு அப்புறமா ஏஞ்சலினோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகி டக்குன்னு எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் அந்த பான்ஸ் ஸ்மெல் இன்னுமே ஹெவியாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. அது போக அந்த பெட்டில் அவங்க படுத்துருக்கிறதுக்கு உண்டான அந்த பிம்பம் இருக்குதுங்க. அதாவது இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க படுத்தாங்கன்னா பெட்டு அமுங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் படுத்துருக்குறாங்க. ஒரு ஆள் படுத்திருக்கிற அளவுக்கு அந்த பெட்டு அமுங்கி இருக்குது, தலகாணியும் அமுங்கி இருக்குது. இப்போ வாய்ஸும் கேட்குது, என்னடி ஏன் எந்திரிச்சிட்ட, நீ தானே படுக்க சொன்ன, வா பேசாமல் படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு அந்த துர்கா ஆண்டியே சொல்கிறாங்க. துர்கா ஆண்டியோட வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறமா ஏஞ்சலினோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. பதறி அடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. அந்த நர்ஸு கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன்க்கா இப்படி ஓடி வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் துர்கா வந்திருக்காடி, துர்கா உள்ள தாண்டி இருக்கிறா. என்னக்கா சொல்றீங்க, துர்காக்கா இறந்து 1 வாரத்துக்கு மேலே ஆகுதுக்கா, அவங்க எப்படிக்கா இந்நேரம் வந்து அந்த ரூமில் படுத்திருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு முகமெல்லாம் வேர்த்துக்கிட்டு ஒரு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் போட்டு கீழே இருக்கிற ரிசப்ஷன்லையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கீழே இருக்கிற செக்யூரிட்டி ஒருத்தர் மேலே வராருங்க. என்னாச்சு, எங்கே இருக்கிறாங்க யாருன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கூட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவருக்குமே ஹெவியாக ஸ்மெல் அடிச்சிருக்குதுங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற செக்யூரிட்டிலேருந்து எல்லாரு கூடயுமே நல்லா பழகுவாங்க துர்காக்கா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஸ்மெல் எல்லாருக்குமே தெரியுமாங்க, அந்த பான்ஸ் ஸ்மெல்லு. இப்போ அவருக்குமே ஹெவி ஸ்மெல் அடிக்கும் போது அவருமே பயந்துட்டு வெளியே வந்திருக்கிறாரு. ஆமாம், எனக்குமே ஹெவி ஸ்மெல் அடிக்குது, மேபி அந்த அம்மா சொல்கிற மாதிரி உள்ளே எதனா நடந்திருக்கலாம்
அவங்க வந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நானே பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி துர்காவோட ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்குது போலன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி இருக்கிறாரு. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலில் ஹாட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், துர்காக்கா தான். அது போக ஏஞ்சலினோட அம்மா. ஏஞ்சலினோட அம்மா ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க வீட்டில் வந்து சொல்லும்போது ஏஞ்சலினோட அப்பா மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மா கழுத்தில் ஒரு ஜெபமாலை ஒன்று வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து போட்டு விட்றாரு. அவங்களுக்கு சில அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. அது போக அந்த உணர்வுகளும் கம்மியாக இருக்குதுங்க. ஆனால் அந்த துர்காக்காவோட ஆத்மா இன்னுமே அவங்களோட ஹாஸ்பிட்டலில் சுற்றிட்டு இருக்கதா நம்பப்படுதுங்க. ஏன்னா அந்த பான்ஸ் ஸ்மெல் திடீர்னு அடிக்குமா. ஒரு ரூமில் வந்துட்டு இப்போ நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எதனா ஒரு மல்லிகைப்பூ வந்து தொங்க விட்றாங்க, இல்லை எதனா ஒரு பூ வந்து வைக்கிறாங்கன்னா அதோட ஸ்மெல்லு திடீர்னு ஹெவியாக அடிக்கும். அது வரைக்குமே அந்த ரூமில் எதுவுமே இருக்காது. அதனால தான் அங்கே ஸ்மெல்லு வராது. அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரூமில் ஏசியெல்லாம் ஓடிட்டு இருக்கும். உள்ளே போனால் மெடிக்கல் ஸ்மெல் தான் வரும். அது அந்த மருந்து ஸ்மெல் தான் வரும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அது அப்படியே பான்ஸ் ஸ்மெல்லாம் மாறுமாங்க. யாரோ ஒருத்தவங்க உள்ளே இருக்கிற மாதிரியான உணர்வும் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருக்குது. ரிசப்ஷனில் இருக்கிற ஒரு பொண்ணுலாம் ஒரு தடவை நேராகவே பார்த்துருக்குறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. டெஸ்கில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டெஸ்கில் ஓங்கி யாரோ ஒருத்தவங்க அடிச்சிருக்கிறாங்க. டக்குன்னு இவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த துர்காக்காவோட முகம் வந்துட்டு போயிருக்குதுங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அப்படியே பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. அப்படியே மறைஞ்சிருக்குது அந்த புகை. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சலினோட அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த துர்காக்காவோட ஆத்மாவை உணரும்போது, அதாவது அவங்களோட அந்த பெட்டில் வந்து பக்கத்தில் படுத்துருக்குறாங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அன்னைக்கு நைட்டே அவங்களால உணர முடிஞ்சிருக்குதுங்க. அம்மாவுக்கு ஏதோ ஆபத்து, அம்மாவுக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்ஸ் வந்திருக்குது. ஒரு மாதிரியாவே இருக்குப்பா, மனசுக்கு சரியில்லைப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு முழுக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ தூங்குமான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி படுத்து தூங்க வச்சுட்டாராங்க. அதுக்கு அடுத்த நாள் அவங்க அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது இவங்களுக்கே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அதனால தான் அவங்க அக்காவுக்கு நைட்டு முழுக்க ஒரு மாதிரி படப்படனே இருந்திருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதோட 2வது இன்சிடென்ட் முடிஞ்சுங்க. 3வது இன்சிடென்ட் ஏஞ்சலினோட அப்பா. அவர் என்னதான் எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும், எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஜெபம் பண்ணாலும், நிறைய பேருக்கு வந்து பேய் ஓட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாலுமே அவரையே படுத்த படுக்கை ஆக்கியிருக்கிறாங்க. கொஞ்ச நாளாகவே அவரால் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல. வீட்டை விட்டே வெளியே போக முடியல. சேரை விட்டே எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி படுத்த படுக்கையாக இருந்திருக்கிறாருங்க. இந்த நேரம் அவர் நிறைய மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிறாரு. ஹார்ட் அட்டாக் வரதுக்கு உண்டான அந்த சிம்டம்ஸும் இருக்குங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆல்ரெடி 2வது இன்சிடென்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம், அவர் உடம்பு முடியாமல் வீட்டில் தான் இருக்கிறாருன்னு. அந்த டைமில் ஏஞ்சலினோட அப்பா மகேஷாலேயே உணர முடியுது, அவருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு தீய சக்தி அவரை எந்திரிக்க விடாமல் பண்ணுது. ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குங்கிறத அவரால் கணிக்க முடியுது. இப்போது அவருக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது பாஸ்டர், முன்ன மாதிரி என்னால் எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ண முடியல, என்னால் இயேசுவை வந்து மனசில் நினைக்க முடியல, எனக்கு பயமாக இருக்குது. அதாவது எல்லா ஊருக்கும் போயிட்டு இந்த பேய் ஓட்டுறதுக்குனாலே, இந்த ஒரு சாத்தானை ஓட்டணுனாலே இவர் தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் இப்போ ஃபோன் பண்ணி என்னால் முடியலை, ஏதோ ஒன்று என்னை அமுக்குதுன்னு சொன்னால் ஆப்போசிட்டில் கேட்டுட்டு இருக்கிற அந்த பாஸ்டருக்கு எப்படி இருக்கும்? பயந்து போய் உடனே உங்கள் வீட்டுக்கு ஓடி வராங்க. வந்து ஜெபம்லாம் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று சரியில்லை, ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் சுற்றி இருக்குங்கிறத அவங்களாலையும் உணர முடியுதுங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான் பாஸ்டர். ஒரு நாள் நம்ம சர்ச்சில் வச்சு இதுக்கு உண்டான அந்த ஒரு ப்ரேயரில் நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போ ஏஞ்சலினோட அப்பா மகேஷ் இருக்கிறார் இல்லையா, அவரை மாதிரியே இந்த விஷயங்களில் கை தேர்ந்த ஒரு பாஸ்டர் இருக்கிறாருங்க. அவர் சென்னைக்கு வராரு. இப்போது ஸ்டார்டிங்கில் அந்த பையனுக்கு எப்படி வந்து அந்த சர்ச்சில் உட்கார வச்சு ப்ரேயர் பண்ணாங்களோ அதே மாதிரியே பாஸ்டிங்லேருந்து எல்லா பாஸ்டர்ஸும் ஒரு ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அது முக்கியமாக இந்த மகேஷ் பாஸ்டருக்கு தாங்க. இப்போ அங்கே உட்கார வச்சு இந்த ஜெபம் எல்லாத்தையும் பண்ணும்போது அங்கே இருக்கிற மெயினான ஒரு பாஸ்டர் சொல்கிறாருங்க, உங்களோட வீட்டிலேருந்து தான் யாரோ ஒருத்தவங்க உங்கள் மேலே ஏவல் வச்சுருக்கிறாங்க, ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க. இது தப்பாக இருக்குது. உங்களை வந்து எந்திரிக்கவே விடக்கூடாது. நீ எந்திரிச்சு நின்னா தானே ஒரு மாதிரி கெத்தா, ஒரு மாதிரி உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு உன்னோட குடும்பத்தோடு நீ நல்லா இருக்க, சந்தோஷமாக இருக்கிற. உன்னை படுத்த படுக்கை ஆக்கிட்டா, உன்னை அழிச்சிட்டா ஒன்றுமே இல்லாமல் போயிடும்ல. அதாவது இந்த செஸ்ஸுலலாம் வந்துட்டு எப்படி கிங்கை வந்து குறி வச்சு அடித்தா அவ்வளோதான் ஆட்டம் முடிஞ்சிருங்கிற மாதிரி, ஒரு வீட்டில் யார் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களோ, யார் வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு தட்டு தட்டினோன்னா போதும், குடும்பமே சரிஞ்சிருங்கிற அடிப்படையில் இவங்க அப்பாவுக்கு ஏவலை வச்சுருக்கிறாங்க இவங்க வீட்டாளுங்களே. அதாவது இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. மகேஷ் இருக்கிறார் இல்லையா, அவங்களோட பூர்வீக வீடு இருக்குது, அதை அவங்களோட தம்பி பேர்லேயே கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு இடத்த மட்டும் இவங்களோட பொண்ணுங்களுக்காக வச்சிருக்கிறாரு. அந்த இடத்தையும் அவங்களோட தம்பிங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க தம்பிங்களை படிக்க வச்சது இவர் தான், அவங்கள ஆளாக்குனது எல்லாமே இவர் தான். அப்படி இருந்தாலும் அவங்களோட தம்பிங்க 2 பேரும் அவங்கவுங்க பொண்டாட்டிங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு, அவங்கவுங்க குடும்பத்தோட பேச்சை கேட்டுக்கிட்டு அண்ணனை
ரொம்பவே வதச்சிருக்கிறாங்க. இந்த சொத்து எங்களுக்கு வேணும், சின்ன சொத்தா இருந்தாலும் இதுவும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆர்கியூ பண்ணி சண்டையும் போட்டுருக்கிறாரு. ஆனால் இவர் அப்பப்போ வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாசத்துல ஒரு நாளாச்சும் அந்த பரம்பரை வீட்டில் போயிட்டு தங்கிட்டு வருவாராங்க. அப்படி இவர் அங்கே தங்கிட்டு வரும்போது சில ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துருவாராம். அதில் மகேஷ் அவரோட பேண்டீஸை எடுத்து எவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன் சொந்தக்காரங்களே, அதை கூட பிறந்தவங்களே, கூட பிறந்த தம்பியே அவங்களோட பேண்டீஸை எடுத்து, இந்த மகேஷ் இருக்கிறார் இல்லையா, அவரோட பேண்டீஸை எடுத்து ஏவல், அதாவது செய்வினை ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு அவரோட முடி, அவர் அங்கே அவருக்குன்னு சொல்லிட்டு சீப்புலாம் வச்சுருப்பாங்களாம், அதில் அவரோட முடியெல்லாம் எடுத்து அதையும் செய்வனை வச்சு ஏவல் வச்சுருந்துருக்குறாங்க. அது அஃபெக்ட் பண்ணி தான் இவரால் இப்போ எந்திரிக்கவே முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்திருக்கிறாரு. இப்போது அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணும், உன்னால தான் இதுலேருந்து வெளியே வர முடியும், நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போ, உன்னோட வீட்டாளுங்களோட போயிட்டு அங்கே இருக்கிற உன்னோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துரு. அது போக அந்த வீட்டில் ஒரு முச்சந்தி இருக்குமா, அதை வீட்டோட முற்றம் சொல்லுவாங்களாம், அந்த இடத்துல இருக்கிற மண்ணை ஒரு கையளவுக்கு எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் உன்னை இதுலேருந்து வெளியே கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி மகேஷ், ஏஞ்சலின், அவங்களோட அம்மா எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எவனோட மொழியுமே சரி கிடையாதான், எல்லாருமே ஒரு மாதிரி திருட்டு பார்வையாக பார்க்குறாங்க. இன்னுமாடா நீ உயிரோட இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க போன வேலையை பார்த்துட்டு இவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் இவங்க அப்பா யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக அள்ளி போட்டுட்டு அவர் சொன்ன மாதிரியே ஒரு பிடி கையளவுக்கு மண்ணையும் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. முற்றத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த எண்ணெய் இருக்குமாங்க, ஜெப எண்ணெய்ன்னு சொல்லுவாங்களாம், அந்த எண்ணெய் அதில் ஊற்றிட்டு சாத்தானே பாதாளத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லைக் அந்த இவரை பிடிச்ச அந்த ஏவலோ சூனியமோ இல்லை பேயோ அந்த மண்ணில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமாக, அந்த மண்ணில் அந்த ஜெப எண்ணெயை ஊற்றி மகேஷ் இருக்கிறார் இல்லையா, அவரை ஒரு சுற்றி தூக்கி எறிஞ்சிருக்கிறாருங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அடுத்து 3 நாளில் மகேஷ் குணமாயிட்டார். அவருக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் சரியாகலை, ஆனால் அவரால் எந்திரிச்சு நடக்க முடியுது. ஆஸ் யூஸ்வல் நார்மலாக இருக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியுதுங்க. இதுதான் அவங்களோட லைஃப்பில் நடந்த 3வது இன்சிடென்ட். 4வது இன்சிடென்ட் நடந்தது ஏஞ்சலினோட அக்காக்குங்க. ஏஞ்சலினோட அக்கா ஒரு மாதிரி போல்டான பொண்ணாங்க. எப்படின்னா, இவங்களோட வீட்டிலேயே ஏஞ்சலினோட அப்பாவும் ஏஞ்சலினோட அக்காவும் மட்டும்தான் கொஞ்சம் போல்டாக இருப்பாங்களாம். ஏஞ்சலினோட அம்மாவும் ஏஞ்சலினும் முகமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருப்பாங்களாம். அது போக ஏஞ்சலினோட அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே, அதாவது இவங்க பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறது, அவங்களே நர்ஸு தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நர்ஸு தேவைப்படுற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வந்த காரணத்தினால அவங்கள யாருமே தொடுறது கிடையாது. அவங்களையோ இல்லை ஏஞ்சலினையோ யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற போல்டான 2 பர்சன்னா ஏஞ்சலினோட அப்பா மகேஷும் ஏஞ்சலினோட அக்காவும் தாங்க. இவங்க 2 பேருக்கும் அடுத்தடுத்து எதனா ஒரு செய்வன சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்குது. அப்படி தான் 3வது இன்சிடென்ட்ல ஏஞ்சலினோட அப்பா மகேஷுக்கு அவங்களோட கூட பிறந்த தம்பியே என்ன பண்ணாருங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பாட்டி, அதாவது ஏஞ்சலினோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அவருக்கு அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கூட பிறந்த அக்கா, அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. அந்த பாட்டி ரொம்ப வயசான பாட்டியாம். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு குடிசை வீட்டில் தான் அந்த பாட்டி இருப்பாங்களாம். அது போக ஆத்தங்கரை ஓரமாக அந்த வீடே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குமாங்க. இப்போது அந்த பாட்டியோட காது எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக தண்டட்டி போட்டு இந்த கிராமத்து சைடில் பாட்டிங்கெல்லாம் எப்படி இருக்கும், காது தொங்கி போய் இருக்கும் இல்லையா, பார்க்குறதுக்கே சூனியக்கார கிளை மாதிரியே இருக்குமாங்க. அந்த பாட்டி தான் இவ்வளோ விஷயத்த பார்த்துருக்குது. இதுக்கு காரணம் அவங்களோட சித்தப்பாவோட ஃபேமிலி. அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லி இந்த வேலையை எல்லாத்தையும் பார்த்தது உங்களோட சித்தப்பாவோட ஃபேமிலி தான். இப்போது இவங்க அக்கா நல்லா தாங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிணறு இருக்குமா. அந்த கிணறு யூஸில் இல்லாத ஒரு கிணறு தான், ஆனால் அதில் தண்ணி இருக்கும். அதை மோட்ரு போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. அவங்க அக்கா கதவை திறந்துட்டு வெளியே போகிற சத்தம் கேட்டு அவங்க அப்பா வேமா எந்திரிச்சு வெளியே ஓடி போய் பார்த்தா, ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தாருன்னா அவங்க அக்கா கிணத்துக்குள்ளே குதிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா வேற மாதிரி நினச்சிருக்கிறாரு, எதனா லவ் ஃபெயிலியராமா இல்லை லவ் பண்ணுறியா என்ன எதுன்னு சொன்னால் தான் தெரியும்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கேட்கும்போது அவங்க எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போய் படுத்துருக்குறாங்க. அப்பவே அவங்க அப்பாவுக்கு டவுட் வந்துருச்சு, அவங்க அப்பாவால் இதெல்லாம் உணர முடியும். ஊருக்கே ஜெபம் பண்ணுறவரால, அதாவது இந்த மாதிரி ஆத்மாக்களெல்லாம் ஓட்டுறவரால வீட்டில் இருக்கிற அவரோட பொண்ணை பார்த்தா தெரியாதா, கண்டுபிடிச்சிடுறாருங்க. இப்போது அவங்களையும் அதே பாஸ்டர் கிட்ட சொல்லி கூட்டு போயிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் அந்த பொண்ணை தனியாகவே விட மாட்டாங்களாங்க. ஏஞ்சலின் கிட்ட தான் பொறுப்பை படைச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் ஏஞ்சலின் அவங்க அக்காவும் உட்காந்துருக்கும் போது ஏஞ்சலின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு அசால்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அவங்க அக்காவை காணும், என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வேமா ஓடி போய் மேலே பார்த்தா மொட்டை மாடியில் தண்ணி தொட்டிக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு கீழே குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ் ஆங்க. அவங்க அப்பா எப்படி அந்த 2 நிமிஷம் கேப்பில் காப்பாற்றினாரோ அதே மாதிரி ஏஞ்சலின்னு போயிட்டு அவங்க அக்காவை காப்பாற்றிருக்கிறாங்க. இப்படி அவங்க அக்காவுக்கு அடுத்தடுத்து ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அவங்களோட பிஹேவியர் சரி கிடையாதுங்க. இப்போ ஏஞ்சலினோட அப்பாவை காப்பாற்றின அதே பாஸ்டர் தான் ஏஞ்சலினோட அக்காவையும் காப்பாற்றிருக்கிறாரு.
அதே மாதிரியே ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆயில் சொன்னார் இல்லையா, ஜபா ஆயிலை வந்து ஊற்றி இவங்களோட தலையும் சுற்றி இந்த மாதிரி நான் பாதாளத்துக்கு அனுப்புகிறேன் சாத்தானுன்னு சொல்லிட்டு சில ரிச்சுவல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணும், அதாவது ஏஞ்சலினோட அக்காவும் அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போது இதை பண்ணதும் அவங்க தான் அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரேடியாக அவங்க அப்பா அந்த சொந்தத்தையே விட்டாராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 2-3 வருஷங்கள் போகுது. கண்டுக்கவே மாட்டுறாரு, ஃபோனே எடுக்க மாட்டுறாரு. ஃபோன் வந்தாலும் கட் பண்ணி விட்டுறாரு. அட்டன் பண்ணி அவங்க தான் தெரிஞ்சால் கட் பண்ணி விட்டுருவாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது வேற ஒரு இடத்துல அவங்க வந்து வீடு கட்டுறாங்க. யாரு? ஏஞ்சலினோட சித்தப்பா, அதாவது ஏஞ்சலினோட அப்பா மகேஷோட கூட பிறந்த தம்பிங்கலாம் வேற ஒரு இடத்துல கூட்டு குடும்பமாக ஒரு வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் சம்மந்தமே இல்லாமல் இவங்க அப்பா காலில் வந்து விழுந்து எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே போயிருக்கிறாங்க. கட்டியே முடிக்கலை, முழுசாக கட்டி முடிக்காத ஒரு வீட்டில் நல்லாவே தெரியுது அவங்க ஏதோ ஒரு பாவ மன்னிப்பு கேட்டு தான் அதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது. கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு இவங்களை கவனித்து தான் அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இவங்களும் பேசுகிறதில்ல, அவங்களும் பேசுகிறது இல்லையாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா ஏஞ்சலினோட அப்பா சாப்பாடு போட்டு அனுப்புனாங்களோ அடுத்து ஒரு வாரத்திலேயே அந்த பாட்டியும் இறந்துட்டாங்க. அவங்க வீட்டில் செய்வன வைப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு விதவை பாட்டி வந்து காதில் இந்த தண்டட்டியெல்லாம் தொங்க விட்டுட்டு சூனிய கரக்கலை மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து தவறுனதுக்கப்புறமா எல்லாமே நல்லதாங்க போயிருக்குது. ஆனால் அந்த ஊரில் அந்த பாட்டியோட ஆத்மாவை நிறைய பேர் பார்த்ததா இப்போ வரைக்கும் சொல்லுவாங்களாம் இவங்க கிட்ட. இப்போ அவங்களோட சித்தப்பாவோட பசங்களுக்கெல்லாம் கல்யாணமாகி குழந்தையே இருக்குதான். இவங்களும் ஜெர்மனியில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க அக்காவும் கல்யாணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. டெவில்ஸ் கிச்சனோட ஒரு பெரிய ஃபேனாங்க. ஆக்சுவலி இவங்களோட நேம் வந்து ஏஞ்சலின் கிடையாது, இவங்க அப்பா பேர் மகேஷ் கிடையாது. இது எல்லாமே கற்பனை பெயர்கள் தான். அவங்களோட ஒரிஜினாலிட்டி நேம்ஸ் எதையுமே யூஸ் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் எல்லாமே புனை பெயர்களாக யூஸ் பண்ணி சொல்லிட்டேன். இந்த ஸ்டோரி இதோட ஏஞ்சலின் என்கிட்ட சொன்னதை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிக்கிறேங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், அவங்களுமே சொல்ல சொன்னாங்க. எல்லாருமே அவங்கவுங்களோட வேலையை பார்த்தா லைஃப்பில் முன்னேறலாம். அடுத்தவன் வந்து இப்படி வந்துட்டானே, கூட பிறந்தவன் வந்து இப்படி முன்னேறிட்டானே, நம்மளை விட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானே, அவனை எப்படி நம்ம வாழ விடுவோம், அவனை வந்து கெடுத்துடணும். இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருப்பாங்க. என்னென்னா நம்ம எதனா ஒரு சைக்கிளோ இல்லை பைக்கோ காரோ வாங்கணும் அப்படின்னா அதை வந்து டேரெக்டாக நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்படியே ஒரு சுற்றுவாங்க. என்ன நேற்று ஏதோ பார்த்தேன், அப்படியா கார் வாங்க போகிறீங்களா? ஓ என்ன வாங்க போகிறோங்கிறது தெரிஞ்சே அதை டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. டேரெக்டாக கேட்குறவனை கூட நம்பிடலாம். அதை ஒரு சுற்றிட்டு வந்து கேட்பான் பார்த்தீங்களா, அவனை மட்டும் நம்பவே கூடாது. அதனால் அந்த பொண்ணு சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னென்னா கூட பிறந்தவங்களாவே இருந்தாலும் நம்ம அண்ணனோ இல்லை அக்காவோ தம்பியோ யாராச்சும் ஒருத்தவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து வயிறு எறியக்கூடாது. அவங்கள பார்த்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனால தான் எடுத்துக்கணும். அவங்கள மாதிரியே நம்மளும் உழைச்சி முன்னாடி வரணும். அவங்கள மாதிரியே நம்மளும் வந்து எதனா ஒன்று ட்ரை பண்ணி பிஸ்னஸில் சாதிக்கணும். அப்படி வந்து பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கங்க. நெகட்டிவான எண்ணங்களெல்லாம் அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பை.